நாளைக்கு ஃப்ரைடேங்க. அதனால் முதல் நாளே வீடு எல்லாமே நல்லா பெருக்கி மாப் போட்டு எல்லா வேலையுமே முடித்து வச்சுருவேங்க. முதல் நாள் நம்ம எவ்வளோ வேலை முடித்து வைக்கிறோமோ அந்தளவுக்கு அடுத்த நாள் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நான் எப்போதுமே அப்படி தாங்க பண்ணுவேன். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை அப்படின்னா வீடு கூட்டி வீடு துடைக்கிறது. ஸோ அந்த வேலையை நான் முதல் நாளே முடித்து வச்சுருவேன். 2வது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அதுவும் எனக்கு பெரிய வேலை. ஸோ இந்த வேலையெல்லாம் நான் முதல் நாளே முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் பூஜை வேலையை மட்டும் பார்த்தா போதுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுவேன், வீடெல்லாம் பெருக்கி முடித்த உடனேயுமே 2வது வேலை என்ன பண்ணுவேன்னா கிச்சன் கவுண்டர் டாப் நான் க்ளீன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவேன்னா கிச்சன் மேலே உள்ள கவுண்டர் டாப்பில் நான் பெருசாக எந்த திங்ஸும் வச்சுக்க மாட்டேன். சும்மா கொஞ்சம் திங்ஸ், ஆயில் பாட்டில் அது மட்டும் தான் வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து ஸ்பேஷியஸ் வந்து நிறையா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் சின்னது தான். அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன். பார்த்திங்களா எவ்வளோ டஸ்ட்டாக எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து எப்போதுமே நான் வந்து டீப் க்ளீன் தாங்க பண்ணுவேன். சும்மா ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக துணியிலலாம் துடைச்சி எடுக்க மாட்டேன். நல்லா வந்து எப்போ வீக்லி ட்வைஸ் நான் இந்த மாதிரி வீடு துடைக்கும் போது கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ நான் எப்போதுமே டீப் க்ளீன் தான் பண்ணுவேன். கொஞ்சோண்டு விம் பார், அதோட வினிகர், வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கிச்சன் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தேய்ச்சாலே வந்து வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த அது வந்து ஊறுற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் நார்மலாக நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் தாங்க நான் வந்து டைல்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். இதுக்காக வந்து எந்த ஒரு ஸ்ப்ரேவோ இல்லை காஸ்ட்லியான எந்த ஒரு ரிமூவருமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி டைல்ஸ் வந்து கிச்சனுக்கு பின்னாடி நம்ம அடுப்பில் சமைக்கும்போது தெரிக்கும்ல, அது எல்லாமே வந்து நான் இந்த சோப் போட்டு தேய்க்கும் போதே வந்து எனக்கு போயிடும். இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டாலே அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றணும் அப்படின்னாவே ஊற்றும் போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த பளபளப்பு, அது மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவேன்னா அதே ஸ்க்ரப்பர் வச்சு அந்த சில்வர் இடத்த மட்டும் வந்து நான் அந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் வந்து தேய்ப்பேன். ஏன்னா சுற்றி இருக்கிறது கிளாஸு, அதில் வந்து தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஸ்டீலை மட்டும் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு அதே லிக்யூட் வச்சு நல்லா தேய்ச்சிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் டைல்ஸ் க்ளீன் பண்ணுற வரைக்கும் அது வந்து ஊறி இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே வந்து போயிடும். அதனால் இந்த இதை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு காட்டன் துணி, இது வந்து ஒரு ரேஷனில் கொடுப்பாங்க அந்த மாதிரி கிளாத்து. எகெயின் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த லிக்யூடே தொட்டு அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருவேன். இந்த மாதிரி தேய்ச்சி அந்த சைடு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன் எல்லா இடத்தையுமே ஃபுல்லாக நல்லா இந்த துணி வச்சே தேய்ச்சிருவேன். தேய்ச்சதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை கழுவணும் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து சும்மா ஒரு வெட் கிளாத் வச்சு நான் லாஸ்ட்டாக வந்து துடைச்சி எடுத்துப்பேன். இதுக்காக வந்து எந்த ஒரு என்ன ஒரு லிக்யூடுமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி அந்த கவுண்டர் டாப்புக்கும் அதே லிக்யூடு தொட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப் அந்த கடப்பாக்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் தொட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து அழுக்கு படியாது. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கரை படிஞ்சு நம்மளுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணி 1 hour ஆகிடும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ வீக்லி ட்வைஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வீடு துடைக்கும் போது இந்த மாதிரி துடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கவுமே வந்து நீட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தண்ணியில் தொட்டு அந்த மாதிரி பண்ணாலாம் எனக்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. எப்போனாலும் சரி, எப்போ வீடு க்ளீன் பண்ணாலும் இல்லை வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலுமே நான் கவுண்டர் டாப்பில் அதிகமாக திங்ஸ் வைக்காதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து இப்படி பண்ணிடுவேன். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து ஓகே நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு சமைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து
சைடில் இன்னொரு கவுண்டர் டாப் இருக்குது. அங்கே வந்து தண்ணி குடம், பாத்திரம் இதெல்லாம் கமுத்தி வச்சுருக்கேன். அதையும் கையோடு நான் அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிங்க்கில் நான் வந்து பாத்திரம்லாம் விளக்க மாட்டேன். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது காய்கறி கழுவுறது, சின்ன சின்ன பாத்திரம் வந்து டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு கழுவுறது, ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் பாத்திரம்லாம் அதில் தான் போட்டு வைப்பேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறதுன்னா அந்த சிங்கையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து சிங்கில் பாத்திரம் விளக்கும்போது தண்ணியும் வந்து அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று நின்று பாத்திரம் விளக்கும்போது அந்த பாத்திரம் விளக்கி முடித்த உடனேமே வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து சிம்பிளாக ஒர்க்கை முடிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான வேலையை வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எஸ்கூக்கில் வந்து என்னோடய க்ளீனிங் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா அந்த வைப்பர், விம் பார், அந்த ஸ்க்ரப்பர் இதை வச்சு மட்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான எந்த ஒரு இதுவுமே தேவைப்படலை. நான் சொன்னேன்ல, இந்த பக்கம் வந்து வெசல்ஸ்லாம் வந்து இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருவேன். இன்னும் தண்ணி வந்து எடுத்து பிடிக்கணும். அதை பிடிச்சதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து வச்சுருவேன். நீட்டாக ஆகிடுச்சா? எஸ்கூக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வைப்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாப்பே போடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து அந்த தண்ணிலாம் கீழே வந்து சொட்டும். அதனால் நான் வந்து வீட்டுக்கு எப்போதுமே மாப் வந்து அடுத்தபடியாக தான் போடுவேன். நம்மளுக்கு வந்து 2 ரூமு, ஒரு ஹால், கிச்சன், வெளியே வெரண்டா எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1/2 an hourலேருந்து 45 minutes ஆகிடும். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மாப் போடுற மாதிரி இருக்காது. ஏன்னா நான் வீக்லி 2 இந்த மாதிரி நல்லா நீட்டாக மாப் போட்டுருவேன். அதனால் எனக்கு ரொம்ப வந்து அழுக்கெல்லாம் வந்து படியாது. குழந்தை இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு ஆகும். ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணிடுவேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து க்ளீனிங் மோட்டிவேஷன்ஸ் பார்க்குறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து கற்றுட்டு அதை வந்து நம்ம இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினப்பேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மந்த்லி வந்து என்னோடய வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, அது வந்து ஒரு சின்ன சின்ன பொருளாக கூட வந்து இருக்கலாம். அது மாதிரி நான் பிடிச்சி எனக்குன்னா எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா இந்த மாதிரி கிச்சனில் வந்து கிச்சனுக்கு எப்படி வாங்கணும், அது மாதிரி வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அடிக்கடி வந்து எனர்ஜி லாஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா பானையில் இருக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி வந்து குடிச்சுப்பேன். வீடு ஃபுல்லாக மாப் போட்டேன். இப்போ அடுத்து வந்து மேட்டு, ஹாலுக்கு மேட்டு, அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்டுக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் சும்மா இந்த ரூமில் வந்து ஒரு கட்டில் மட்டும் இருக்குது. கட்டில், பழைய பீரோ, ஒரு டிவி ஸ்டாண்ட், அங்கே ஒரு மேட் வந்து போட்டாச்சு. அடுத்து கிச்சனுக்கு வந்து ஒரு மேட்டு. இது எல்லா வேலையும் வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வரும்போது நிலைவாசல், நம்மளோட நிலைவாசலை வந்து அழகாக வச்சுக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நிலைவாசலுக்கு வந்து பூ வச்சு பொட்டு வச்சு நம்ம எப்படி வந்து சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரொம்ப அழகாக பூ வச்சு எல்லாமே பண்ணுறோமோ அதை விட அதிகமாக நம்ம வந்து நிலைவாசலுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வராங்க அப்படின்னா அந்த நிலைவாசல் வழியாக தான் வந்து வருவாங்க. அதனால நம்ம நிலைவாசலை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து பிடிக்கும். அதனால் நிலைவாசல் இந்த மாதிரி ஈர துணி வச்சு இதுக்குன்னு ஒரு தனி துணி வச்சுருக்கேன். ஸோ ஈர துணி வச்சு முதல் நாளே வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துருவேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமையா, அதனால் நாளைக்கு வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு அது மாதிரி நிலைவாசல் இது பண்ணுவேன். காலையிலே போய் நாளைக்கு ஃப்ரைடேக்கு தேவையான பூ காட்டிலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து இவ்வளோ பூவுமே வந்து போட மாட்டேன். இதை நான் ஒரு 2 வீக்ஸுக்கு இல்லைனா வந்து ஒரு 3 டைம் 4 டைம்ஸ் வரும். அதனால என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி இந்த பூவெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு எடுத்துக்குவேன். கவரில் உள்ளதை நாளைக்கு போட்டுட்டு மீதி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத ஒவ்வொரு வீக்குக்கும் எடுத்துப்பேன். ஸோ மேலே மறுபடியும் அகெயின் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்போஸ் இந்த டிஷ்யூ பேப்பர் நனைஞ்சிடுச்சு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு டிஷ்யூ பேப்பர் மட்டும் மாற்றிடுவேன், மேலே இருக்கிறத மட்டும்.
இதே மாதிரி இன்னொரு பாக்ஸு, இது வந்து அடுத்த வாரத்துக்கு. ஸோ வந்து இங்கே வந்து பூ வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வந்து கம்மியாக விலையில கிடைக்கும் அப்படின்றனால நான் என்ன பண்ணுறதுன்னா போய் ஒரு மொத்தமாக வாங்கி வச்சுக்கணும். சும்மா சும்மா நம்ம வந்து போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா குழந்தைய வச்சுருக்கனால சும்மா வெளியே போய் எல்லா பொருளும் வாங்கிக்க முடியாது. அதனால் நான் எல்லா பொருளுமே வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சுக்குவேன். அதே மாதிரி பூந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸ் வந்து சாமிக்கு வந்து அப்போதைக்கு எந்த வந்து ரேட் கம்மியாக இருக்கோ அந்த பூ வந்து நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். ஸோ 2 சில்வர் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சாச்சு. போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். மீதி இருக்கிறத கவரில் அப்படியே வச்சுட்டு நாளைக்கு ஃப்ரைடேக்கு போட்டுருவேன். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் ஒர்க்கு இன்றைக்கி முடிச்சிட்டனால நாளைக்கு நம்மளுக்கு சாமி ரெடி பண்ணி இனி அடுத்து வந்து சாமி பாத்திரம் விளக்கணும், வீட்டு வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நாளைக்கு பூஜையை